ராம்தாஸ், அன்புமணி ராமதாஸ் அவங்க ரெண்டு பேருக்குள்ளார சண்டை போயிட்டே இருக்கு. இது எப்படி போகும்? எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பிளவு ஆயிடும், அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது தப்பு, இது நான் வளர்த்த துயரம் நீ அப்படின்னு ராமதாஸ் ஐயா சொல்றாரு. அன்புமணி ராமதாஸ் சீனுக்கே வர்றதில்லை. பட் இந்த எல்லா ரெண்டு பேருதுமே பார்க்கும்போது இந்த பிளவு எங்கு செல்லும்? இது ஒரு பொலிட்டிக்கல் ஒரு செனாரியோவாக இருக்கலாம். ரெண்டு பேரும் பிடிஞ்சு ஒருத்தர் ஏஐடிஎம்கே இல்லை டிஎம்கேவோட சேர்ந்து இவங்க பொலிட்டிக்கல் வரப்போகிற எலெக்ஷனுக்கு விளையாடுற மாதிரி கூட இருக்கலாம். பட் அன்புமணி ராமதாஸும் பிரிவார்களா என்றால் இல்லை, கண்டிப்பாக இல்லை. அன்புமணி பொறுத்த வரைக்கும் அவர் தந்தை தான் எல்லாமே. இவர் ராமர் மாதிரி தான் இருந்திருக்காரு. தன்னுடைய படிப்பு, தொழில் எல்லாமே பார்ட்டிக்காக விட்டு கொடுத்தவர். கண்டிப்பாக அப்பாவை எதிர்த்து பேசவே முடியாது. ஸோ இதுக்கு பொலிட்டிக்கலாக என்ன பேஸ் வச்சு இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். இது டிஎம்கேயோட சேர்ந்தா அரெஸ்ட் எல்லாம் வருங்கிறதுக்காக இவங்க இந்த விஷயங்கள் செய்யலாமா அப்படின்னா நிறைய சாத்தியக்கூறுகள் உள்ளது. பட் அன்புமணி ராமதாஸும் பிரிவது என்பது கண்டிப்பாக இருக்காது. ராமதாஸ் காலத்திற்கு பிறகு அன்புமணி சார் தான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை எடுத்து நடத்துவார். பட் பிஎம்கேஆல ஒரு பெரிய பொலிட்டிக்கலாக ஒரு இம்பேக்ட் தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டு வர முடியும்னா அது பெரிய குவெஸ்டன் மார்க். ஏன்னா ராமதாஸ் அவர்கள் ஆரம்பித்த போது அது ஒரு காஸ்ட் கட்சியாக தான் ஆரம்பித்தது, ஜாதி கட்சியாக தான் ஆரம்பித்தது. எம்ஜிஆரை எதிர்த்து ஆரம்பித்ததுனால அவர் பயங்கர ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டார். இது என்னோட குருநாதர் சொல்வார், டெல் மீ யுவர் எனிமி, உன்னோட எதிராளி யார் என்று சொல், நீ எப்படி வருவாய் என்று நான் சொல்வேன்னு ஒரு பழமொழி இருக்குன்னு சொல்வார். அது மாதிரி தான் ராமதாஸ் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பெரிய எதிராளியை பிக் பண்ணிட்டார். எம்ஜிஆருங்கிறது அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய சேலஞ்சிங் ஃபிகர். அவரை எதிர்த்து நின்று ஒரு கட்சியை உருவாக்கிட்டாரு. இங்கேருந்து அவர் எடுத்துட்டு போகும்போது ஒரு 30 வருஷம் அப்படியே போயிடுச்சு. பட் அந்த பொலிட்டிக்கலாக எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஜாதி, நாங்கள்லாம் பிற்பட்டவர்கள் அந்த பிளாட்ஃபார்மில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பொலிட்டிக்கலாக இவங்களால ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. ஸோ இந்த எலெக்ஷன் பற்றின எல்லா விஷயங்கள் வெளிவரும்போது இந்த பார்ட்டி பிரியுமா பிரியாதாங்கிறது தெரியும். பட் மோஸ்ட்லி கண்டிப்பாக ராமதாஸ் அவர்கள் கண்டிப்பாக அன்புமணியை விட்டு கொடுக்க மாட்டார். அன்புமணியும் அப்பாவை எதிர்த்து நிற்க மாட்டார். அப்படி நின்று இருக்கணும்னா எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும். அவர் ஒரு பொலிட்டிக்கலாக ரொம்ப ஒரு ரோல் கிடைச்ச போது கூட அவர் ரொம்ப தன்மையாக நடந்துக்கிட்ட அன்புமணி அப்பாவை எதிர்க்கிறதுங்கிறது சான்ஸே இல்லை. பொலிட்டிக்கலாக என்ன செனாரியோங்கிறது நம்ம பார்த்தா தெரியும். பட் இவங்க ரெண்டு பேரும் பிரியறதோ, பிஎம்கே பிரியறதோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரெண்டு கட்சியாக அது மாறப்போவது இல்லை. செய்பவர்கள் சொல்ல மாட்டார்கள், சொல்பவர்கள் செய்ய மாட்டார்கள், அதுதான் உண்மை. அதனால் இவங்க பிரிஞ்சிடுவாங்க. ஓகே, மீடியாவுக்கு ஏதாவது வேண்டாமா? ஸோ மீடியா பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்ய போகிறார்கள். அவர்களுக்கு இந்த வாட்டி ஏதோ ஒரு பதவி தேவை. அதற்காக தான் இந்த எல்லா விஷயங்களும் நடக்கின்றன. இது ஜெயஸ்ரீ அஸ்ட்ராலஜர் பிஎம்கே பற்றின குறிப்பு. தேங்க்யூ.